இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி டி20 போட்டியில் இந்திய அணி 150 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 4-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டி20 மற்றும் ஒருநாள் தொடர்களில் விளையாடி வருகிறது. முதல் 2 டி20 போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் 3வது ஆட்டத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. கடந்த 31ஆம் தேதி புனேவில் நடைபெற்ற 4வது டி20 போட்டியில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3-1 என்ற கணக்கில் இந்திய அணி தொடரை ஏற்கனவே கைப்பற்றியிருந்தது. இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள வான்கடை மைதானத்தில் நேற்று 5வது மற்றும் இறுதி டி20 போட்டி நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோஸ் பட்லர் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடியது. இந்திய அணி தரப்பில் அபிஷேக் சர்மா 135 ரன்கள் விளாசினார். இதன் மூலம் இந்திய அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன்கள் குவித்தது. 248 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இந்திய அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய முகமது ஷமி 3 விக்கெட் கைப்பற்றினார். அவருடன் இணைந்து வருண் சக்கரவர்த்தி, சிவம் துபே, அபிஷேக் சர்மா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். 10.3 ஓவர்களில் இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து 97 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் இந்திய அணி 150 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டி20 தொடரை 4-1 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. இந்த இரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி நாக்பூரில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது.